ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாக் ஜெகதீஷ் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நாங்கள் க்ரியேட்டிவ்லேயே ஒரு வேர்ல்டு கட்டி அதில் நாங்கள் சர்வைவலில் வாழ்வோம் கைஸ். இதுதான் கைஸ் என் வீடு. இன்றைக்கி டே 1. உங்களுக்கு ஒரு 5 டேஸ்க்கு போடலான்னு போட்டிருக்கேன். எவ்வளோ நாள் நல்லா போர் அடிக்காமல் போகுதோ அவ்வளோ நாள் நீங்கள் வரும் பார்ப்பீங்க கைஸ் வீடியோவை. கைஸ் இதான் கைஸ் என் பெரிய பிரம்மாண்டமான வீடு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எல்லோரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, யாருமே சேனலை மதிக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு என் ஸ்ரீவர்ஷனும் யஸ்வந்தினியும் இனி நாங்கள் சேனலுக்கு வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க கைஸ். எல்லாம் உங்களால் தான். ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். 30,000 பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் 100 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஏன் கைஸ் இப்படி பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் டு கிவ் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். இப்போ நான் இதான் கைஸ் ஸ்ரீவர்ஷனோட வீடு. இதான் என்னோட வேலை, அதாவது கடை. இதுதான் அவனோட இது, அதாவது ஃபார்மிங் பண்ணி காசு அனுப்புது. இது வந்து மைனிங். இதுதான் யஸ்வந்தினியோட கடை. நான் இதெல்லாம் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா கைஸ். அதுதான் எங்களோட பார்ட்டி ஹால் கைஸ். அதுக்குள்ளே ஒன்றும் அவ்வளோலாம் இருக்காது. சும்மா உள்ளே போனால் ஸ்நாக்ஸ் இருக்கும். மொதல் நாளே மங்களகரமாக மழையில் ஆரம்பிக்குது கைஸ். ஒரு சாப்லிங்ஸை நட்டு வைப்பாங்க, அந்த சந்தோஷமான இதுக்கு அடா வளர்ந்துருச்சுடா. மலம் வளர்ப்போம், மழை பெறுவோம். சரி கைஸ், இப்போ என் கடைக்கு போவோமா? பசி ரொம்ப இருக்குது. நான் என்ன கடை வச்சுருக்கேன்னா ஒரு ஹோட்டல் தான் கைஸ் என் பிஸ்னஸாக இருக்குது. பாருங்கள், மாடு பண்ணை, ஆடு பண்ணை, எல்லா பண்ணையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுதான் கைஸ் ஐயாவோட பிஸ்னஸ். வெல்கம் டு லாவா ஜாக்ஸ் ஹோட்டல். ஏன் லாவா ஜாக்ஸ்னு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும் கைஸ். பார்த்தீங்கல்ல, ஏன்னு தெரில, இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, இருந்தது எல்லாத்தையும் வெட்டிட்டேன். பாருங்க கைஸ், இதுதான் என் ஹோட்டல். ஏன் லாவான்னு வச்சுருக்கேன்னு இப்போ தெரியுதா? பாருங்க கைஸ், மொத்தம் நாள் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக வச்சுருப்பேன். இதுதான் என் கல்லாப்பெட்டியில் இருக்க காசெல்லாம் கையில் இருக்குது. சரி, இப்போதைக்கு இருக்கிறத சாப்பிடுவோம். இல்லைன்னா சமைச்சு எடுத்துகிட்டு போவோம். எதுக்கும் 2 கேக் எடுத்துக்குவோம், இந்த பொட்டேட்டோ எடுத்துக்குவோம். வேறு எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போதைக்கு சாப்பிடுவோம். மொதல் நாளே சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்காது, கேக் சாப்பிடுவோம். அப்பாடா, நல்லா பசி ஏறிடுச்சு. சரி, இப்போ அடுத்த காம்பமா எவ்வளோ பெருசாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க எங்கள் இடத்த. பார்த்தீங்கல்ல எங்கள் அப்டேட்டை, அங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள். இது வந்து நார்மல் ரயில்வே கேஸ் போட்டிருக்கோம் கைஸ். எங்கள் இடத்துக்கு ஸ்ரீவர்ஷன் இடம், யஸ்வந்தினி ஊர். இன்னும் 3 வில்லேஜ் இருக்குது கைஸ். இதுக்கான சீடு உங்களுக்கு வேணும்னா என்னென்னா ஸ்மால் பி போட்டு கேப் விட்டு கே. இதுதான் கைஸ் இப்போதைக்கு எங்களோட ரைடு. நல்லா டிக்கெட்ஸ் இருக்கும், எடுத்து கிளம்பி போயிடலாம். டிக்கெட்ஸ் இல்லை, இது இருக்கும். இதை விட இன்னும் ஃபென்டாஸ்டிக்கான ரைடு கட்டியிருக்கோம் கைஸ். அதை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. இந்தா காமிக்கிறேன் கைஸ். இதுதான் கைஸ் எங்களோட ரைடு. மணி எத்தனைன்னு தெரியலையே, மழை வேறு பெய்யுது. சரி, இதான் கைஸ் எங்களோட ஃபென்டாஸ்டிக் ரைடு. போவோமா? ஊர்வலம் எங்கெங்கும். ஐயோ, மழை பெய்யறதுனால தான் எல்லா பிரச்சனையும். கீழே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ஹைட்டில் வச்சு கட்டியிருக்கோம் எங்களோட ட்ரெயின் பாலத்தை. இந்த ப்ளூ கலரில் போதும், அதுதான் எங்களோட நார்மல் ட்ரெயின் பாலம். இங்கே ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு போயிடுவோம்மா கைஸ். அடுத்த இடத்துக்கு வாங்க, முடிச்சுக்கோங்க. அதுக்கும் இதாங்க ஃபஸ்ட்டு யஸ்வந்தினி. இதான் ஸ்ரீவர்ஷனோட ஊர். இதான் ஸ்ரீவர்ஷன் வீடு. வாங்க ஸ்ரீவர்ஷன் வீட்டை போய் சுற்றி பார்ப்போம். இதான் அவன் டிவி. அவனுக்கு மட்டும் ரொம்ப சின்ன வீடாக இருக்குல்ல, எல்லாருக்கும் அப்படி தான். எனக்கு மட்டும்தான் பெரிய வீடாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ பெரிய பீரோ வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே எதுவுமே இருக்காது. சரி, பயபுள்ள வீடு இதான். ஆட்டோமேட்டிக் டோர்லாம் வச்சுருக்காங்க. நிறைய வந்தால் அதுவாக மூடிடும், நீங்கள் போனீங்கன்னா அதுவாக தரும். டெக்னாலஜிக்கல். இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் யஸ்வந்தினியோட மொதல் வீடு. ஒரு கடை பிடிக்கலைன்னா என்ன பண்ணணும்?
முதல்ல அந்த கடையை விட்டு வெளியே வரணும். அடுத்து அந்த கடையை மூடணும். அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க கைஸ். பாம்பு வச்சு வெடிக்க வச்சுருக்கான். இது தப்பாக இல்லையா கைஸ்? எங்கள் ஊரே அப்படி நாஸ்தி ஆகி போச்சு. இதை எப்படி நாங்கள் அதை சரி பண்ணுறது? இதை எப்படி சரி பண்ணுறது? க்ரியேட்டிவில் தான் சரி பண்ணுவோம். ஆல்ரெடி நாங்கள் அட்டச்சோம்பேறி பசங்க. எப்படி சரி பண்ணுறது? சரி, இப்போ அந்த 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 ரைட்லேயே போவோம். பாருங்கள் கைஸ், வவ்வால்லாம் பறக்குது. எல்லாமே கஷ்டப்பட்டு கட்டினது கைஸ். உண்மையிலே க்ரியேட்டிவ்னாலும் கஷ்டம்தான். நீ இன்னொரு சீக்ரெட் ஒன்று இருக்குது கைஸ், நாங்கள் காமிக்கிறேன். என்னென்னு ஏன்னா ஒரு ஆளே கிடையாது. ஆல்ரெடி எரியுவேன், எதுக்கும் கொளுத்தி விட்டுருவோம். நம்மளே எரிய வைக்கிறாங்க கைஸ். ஓட்டிடுவோம். ஐயோ க்ரீப்பர் இல்லைங்க கைஸ், ஏதாச்சும் சாப்பிடுவோம். இங்கே எதுக்கு போர்டு வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது கைஸ். இல்லைங்க, க்ரீப்பரை வெடிக்க வச்சிடும். தண்ணிக்குள்ளேயே வெடிக்க வச்சா நல்லது. இப்படியே அடிப்போமா கைஸ்? இங்கே தான் கைஸ், இங்கே பாருங்க, சும்மா வரும் போர்டு, இவ்வளோ எதுவுமே எழுதியிருக்காது. இந்த வுட்டே ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கீழே ஒரு அண்டர் வேர்ல்டே இருக்கும் கைஸ். இந்த இடமே அன்லிமிட்டெட் ஃபுட்டுன்னு தாங்க இந்த இடத்துக்கு பேரே. என்னானாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்க, வாசல்லே கேக் வச்சுருக்கோமா? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம். பாருங்க எவ்வளோ கேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்கு. சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துப்போமா? ஆனால் சமைச்சு தான் சாப்பிட்ணும். சமைக்காமல் சாப்பிட்றது இது. சரி, கொஞ்சம் ப்ரெட் எடுத்துப்போம். 26 ப்ரெட்டே போதும். உங்களுக்கு ஜெயிலெல்லாம் கட்டியிருக்கோம் கைஸ், காமிக்க மறந்துட்டேன், அப்புறம் காமிக்கிறேன் கைஸ். பீகார் ஜெயில். அதை இடிக்கவே முடியாது, ஏன்னா அதை வச்சு பெட்ராக் வச்சு கட்டினது. Day 1 முடிய இன்னும் கொஞ்ச நேரங்கள் மட்டுமே உள்ளது. நைட் ஆயிடுச்சுன்னா தூங்க வேண்டியதுதான் கைஸ். அடுத்து Day 2 நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். சரி, இப்போ அந்த ரைடே போவோம். ஐயையோ, நம்ம கொளுத்தி விட்டது இப்படி மரமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. ஐயோ, எல்லாம் அந்த ஸ்கெலிட்டனால தான். ஸ்கெலிட்டனால ஒரு மரத்தையே கொளுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலையே. நம்ம ஒரு நல்லது பண்ணலாம். இன்னும் எத்தனை போட்டாலும் வளர மாட்டேங்குது. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அதுக்கு பதிலாக ஒரு புது மரம் வளர்ப்போன்னு நினச்சா இன்னும் வளரவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் போட்டோம், காலியாகவே ஆயிடுச்சு கைஸ். சாப்லிங் சாப்பிட்ற இதுக்கு தூக்கி பூசிடுவோம். ஆமாம் கைஸ், ரைடை கண்டினியூ பண்ணுவோமா? இதாங்க கைஸ் எங்கள் அண்டர் கிரவுண்டு வாட்டர் ரைடு. வாட்டரே இல்லையே, வேண்டாம் வாட்டர் ரைடுன்னு. மேலே தான் வாட்டர் இருக்கே. ஆற்றுக்குள்ளே நுழைஞ்சு வருது கைஸ், ஆற்றுக்குள்ளே. இதாங்க கைஸ் யஸ்வந்தினியோட பிரிட்ஜு. அங்கே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பிரிட்ஜை. ஊரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அதாங்க கைஸ் யஸ்வந்தினி வீடு. யஸ்வந்தினிக்கு வீடுக்கும் போவோமா? சரி, கீழே கிராஸ் டாப்பில் இறங்கிடும். யஸ்வந்தினி வீட்டுக்கு போயிடும். இதோட அந்த மொதல் பாலம் முடியுது கைஸ், தெரியுதா? இதோட தான் அந்த மொதல் பாலம். இங்கே பாருங்க கைஸ், ஸ்கெலிட்டன் மண்டை. ஒன்னால தான்டா என்னோட ஒரு மரமே செத்துருக்கு. வாடா சண்டைக்கு, ஒத்த கை. நீ அடிச்சு வச்சிருக்க, நான் ஒரு கையில் சண்டை போட்டு உனக்கு கொள்றேன்டா. எல்லாரும் இப்படி நிழல் வேணும்னு எங்கேயாச்சும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம உசுரை வாங்க வேண்டியது. இவள் வீட்டில் ஒரு நாள் க்ரீப்பரே வெடிச்சிருக்கு கைஸ். இவள் வீட்டில் சீக்ரெட் ரூமெல்லாம் இருக்குது கைஸ். பாருங்கள், க்ரீப்பர் வெடித்ததுனால அரைக்குறையாக கட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா சீக்ரெட் ரூமா? இன்னும் அந்த நைஃப் ஃபர்னிச்சரே வைக்கல. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நிஞ்சாட்டரி வீடு மாதிரி இருக்குது. சரி, இப்போ Day 1 முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு Day 2 இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் கைஸ். இன்றைக்கி இந்த மரத்துக்கடியில் தூங்குவோம். மரத்துக்கடியில் தூங்குகிறோமே. எப்பயுமே எனக்கு தூங்குறப்போ ஒரு பழக்கம் இருக்குது கைஸ். எப்படி தூங்கணும்னா இப்படி தான் தூங்கணும். இப்படி பெட்டை போட்டு என்னடா நைட்டு தான் தூங்க முடியும்னு சொல்லுது. உருளைக்கிழங்க சாப்பிடுவோம்.
நாளைக்கு தான் கைஸ் டே 2 இன்னும் ஆர்வமாக இருக்கும் கைஸ். டே 1, டே 2, டே 3, டே 4 இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டுருவேன். சரி கைஸ், இவ தூங்குவோம். பாய் கைஸ். டே 2 நாளைக்கு வரும் கைஸ். இப்போ தான் கைஸ் டே 2க்கு வந்திருக்கோம். நேற்று இந்த மரத்துக்கு கீழே தூங்கணுமா, நம்ம பெட்டு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த மதத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கோன்னு போக போக பார்ப்பீங்க கைஸ், போக போக பார்ப்பீங்க. இது டே 3யோட முடிச்சிடலான்னு தான் நான் இருக்கேன் கைஸ். டே 3யோட, ஏன்னா ஊரில் அவ்வளோலாம் இன்னும் கட்டலை. பாருங்க கைஸ், கிராஸ் ரைட் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கோம் பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் வழியாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எரிமலை ரைடு, இப்போ பாருங்கள் கேவ் ரைடு. இன்னும் இப்போ பயங்கரமான இடத்த பார்க்க போகிறோம் கைஸ். பயங்கரமான இடம், பயங்கரமான இடம். அதுக்கெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது, அதில் ட்விஸ்ட்டு. கீழே இருந்து வரணும் நம்ம, ஆனால் ஷார்ட்கட்லேயே வந்துட்டோம். இதாங்க நான் சொன்ன இடம். இல்லைங்க, டிக்கெட் எடுத்துக்குவோம். இது என்னன்னா என்ட்ரி டிக்கெட்டு 100 ரூபா கைஸ். அது மட்டும் இல்லாமல் இதான் செல்லும் வழி. என்னன்னு தானே பார்க்குறீங்க, பார்ப்பீங்க. அதாவது மேலே இருந்தால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு கீழே இருந்தே வர போகிறோம் கைஸ். அதான் பாஸ் பண்ணி. டேஞ்சரஸ் குணா கேவ். இப்போ பாருங்கள், டபுள் டேப் பண்ணி போனால் எவ்வளோ ஸ்பீடாக போகும் தெரியுமா? இங்கே பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் வெரி கேர்ஃபுல், த மவுண்டன் ஹவுஸ் மெனி மோர் ஹோல்ஸ். அதாவது இதுக்குள்ளெல்லாம் விழுந்தா சங்கு தான் கைஸ். உள்ளே விழுந்தோம் சோலி காலி. அதாவது ஒரு மலையே ஓட்டை போட்டு குடஞ்சி கட்டி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் அவங்களா கட்டினதில்ல, நாங்களாக கட்டினது. ஆர்டிஃபிஷியல் குணா கேவ். நீங்கள் அதுதான் ஓட்டைன்னு நினச்சிட்டு இதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது, இதுக்குள்ளே தான் விழுந்தணும். அப்புறம் மண்டையை போட்டுருவீங்க கைஸ். லைவ் ரிலே பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா எல்லா கைஸும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து யூடியூப் சேனலில் விளாட்லாம் கைஸ். டைமாக சொல்லி உங்களையும் விளாட வைக்கிறேன் கைஸ். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு பேபேக் 2 விளாட போகிறோம் கைஸ். பேபேக் 2 அதுவும் 2 மணி இல்லை, நைட்டு 8 மணிக்கு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவ் ஸ்ட்ரீம் இருந்தால் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தான் கைஸ் குணா கேவ். சில பேர் இன்னும் ஆழமாக இருக்கணும், உள்ளே போனால் மண்டையை போட்டு திரும்ப வெளியே வர முடியாது கைஸ். கெத்து காமிக்கிறேன். நிறையா பேர் உள்ளே போய் சிக்கி ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா கைஸ்? அது ஒரு பெரிய கதை. மஞ்சுமல் பாய்ஸோட டேஞ்சரஸான கதை. இதுக்கும் கீழே குழி இருக்குது. ஆனால் அவள் யஸ்வந்தனி உள்ளே விழுந்தப்போ இங்கே தான் இருந்தாள். நான் தான் கஷ்டப்பட்டு நீ லேடர்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் அவளை கஷ்டப்பட்டு மேலே கூட்டிகிட்டு வந்தேன். அந்நேரம் அவளுக்கு அரை லைஃப் தான் மீதி இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க கைஸ். என்னடா இறங்கிக்கிட்டே இருக்கேன், ஏறி சொல்டா. நான் இப்போ கீழே விழுந்துருவேன் தானே நினைக்கிறீங்க, ஆனால் நான் விழ மாட்டேன். மற்ற சேனல்காரங்க மாதிரி மற்ற ஆளுங்க மாதிரி வேணும்னே ஹைப்புக்கு விழுற ஆள் நான் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட நிறையா சர்வைவல் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பொழைச்சிக்கணும். சப்போர்ட்டாக கொடுங்க கைஸ் எங்களுக்கு. அப்போ தான் கைஸ் புத்துணர்ச்சியாக வீடியோ போட முடியும். இல்லைன்னா ஏன்டா வீடியோ போடுறோன்னு இருக்கும். எப்படியோ குணா கேவ்லேருந்து வெளியே வந்தாச்சு கைஸ் உயிரோட. மதியானம் 12 மணி. சரி கைஸ், இதுதான் என் இடம். ரூட் 1 டே ரெண்ட்டு, அப்புறம் ஸ்டே டேஸ். இந்த இடம் பேருங்க பாருங்க கைஸ், கண்ணாடியிலே பிரிட்ஜு கட்டிடுங்க. இதுதான் குணா கேவ், இந்த மலை. இதெல்லாம் போக போக பார்ப்பீங்க கைஸில். என்ன அங்கே பாருங்க பூச்சி ஊறுற மாதிரி இருக்கா, அதெல்லாம் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூக்கி வின்கேவுக்கு போகிறோம் கைஸ். எல்லாம் பேரே வித்தியாசமாக வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதான் நான் கட்டின ஒரு கேவ். நானும் ஆர்டிஃபிஷியலாக கட்டினது. பார்த்தீங்களா, இது யஸ்வந்தனியோட நாய்க்குட்டி. இங்கே பாருங்க கைஸ், வீடெல்லாம் வச்சு ஒரு கேவே இங்கே கட்டி வச்சுருக்கோம். இதில் எந்த டேஞ்சரஸும் கிடையாது. தூங்குறதுக்கு பார்த்தீங்களா, தேட்டர் செட்டப்போட நல்லா தூங்கலாம். நீங்களே எங்கள் கூட விளாட வர முடியாது கைஸ், ஏன்னா இது ஒய்ஃபை கேம். அதனால் கிட்டக்க உட்காந்து தான் விளாட முடியும். முடிஞ்சால் மதுரைக்கு வந்தால் எங்களை பாருங்க, சந்தப்பேட்டையில் தான் இருக்கோம். சரி, இப்போ அடுத்த இடத்துக்கு போவோமா? அடுத்த இடம் இந்த பக்கம்.
இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பிளேஸ் கைஸ். இங்கே ஃபிஷ் ராட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை, எதுக்கும் அந்த மீன் பிடிப்போம். இப்போ போட்டிருக்கேன், எப்போ வருதோ அப்போ ஆன் பண்ணுறேன் கைஸ். கேஸ் ஒன்று கிடைக்க போகுது, கிடச்சி கைஸ். ஃபிஷ் ராடை போட்டால் ஃபிஷ் ராடே கிடைக்கிது கைஸ். இன்னும் ஒரு அட்டகாசம். 2 ஃபிஷ் ராடே உள்ளே போட்டு இடத்த காலி பண்ணுவோம் கைஸ். மொக்கையாக இருக்குது. சரி, அடுத்த இடம் பார்த்திங்கன்னா இதாங்க சோலன் ஹைட்டவர்னு நினைக்கிறேன். சோலன் ஹைட்டவர் எல்லாம் நாங்களாக கஷ்டம் கைஸ். இப்போ டபுள் டேப் பண்ணி மின்னல் வேகத்தில் மேலே வேணுமா? ஐயோ, வெயிட் பண்ணுங்கள். சாப்பாடு ஸ்பீடாக குறையுது பாருங்கள். அதுக்குள்ளே 3 ஆயிடுச்சு. இங்கெல்லாம் மெதுவாக ஏறினா வேலைக்கு ஆகாது, அதனால் சாப்பிட்டுட்டு தான் ஏறணும். யாரும் மொக்கையாக போட்டுருக்கான்னு பார்க்க ஜாலியாக இருக்கா பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் கைஸ். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன திருத்தணுமோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து கீழே விழுவோமா? எதுக்கும் ரஸ்க்கு நம்மளுக்கெலாம் ரிஸ்கே ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இதெல்லாம் நாங்கள் கட்டினதில்லை, இது அதுவாகவே தான் இருந்துச்சு. அடுத்த இடத்துக்கு போவோமா? டார்கெட் ஆரோன்னு நினைக்கிறேன், என்ன பேருன்னு தெரில, பேர் வச்சதே மறந்துட்டேன். டார்கெட் ஆக்டோபுலா? இதுக்குள்ளே ஒரு ஆக்டோபஸ் மட்டும் நடக்கும். இது வந்து ஸ்குவிட்டு, ஆனால் நாங்கள் தான் ஆக்டோபஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். உள்ளே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ஆக்டோபஸ் ஒரு அடியை போட்டுருவோமா? வேணாம் பாவமாக இருக்கும். இங்கேயே வெளியே வந்துட்டு அப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். இதாங்க டார்கெட் ஆரோ. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சக்தியை காமிப்போமா? ஒரு ஆரோவை எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு இதை எடுத்துகிட்டு உள்ளே நுழைவோம். எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். ஆனால் சிக்குதா? இல்லை கரெக்டாக தான். ஐயோ, என்னமோ ஆயிடுச்சு கைஸ் என் ஃபோனுக்கு. படம் ஹேண்ட் சரியாயிடுச்சு கைஸ். ஒன்றா போடணும் கைஸ். ஒன்று விட்டோம், இன்னொன்று விட்டோம், இன்னொன்னே அடிச்சிட்டோம். ஐயோ, இங்கே ஒன்று சிக்கி நிற்கிது, வெட்டிட்டோம். இன்னொன்னே வெட்டிட்டோம், ஐயோ போக தான் கஷ்டமாக இருக்குது. இன்னும் எத்தனை இருக்குது? நான் ஒன்று தான் இருக்கு. அப்பாடா, எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போல்லாம் ரீசெட் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் அடுத்து விளாட்றப்ப இருக்கணும்ல, ரீசெட் பண்ண வேணாம். அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். அதனால் இப்போதைக்கு இங்கேருந்து கிடச்சது எல்லாத்தையும் உள்ளே வச்சிடும். உள்ளே வச்சுட்டு கிளம்பிடும். இப்போ அடுத்த இடம் இதாங்க. இது வந்து அதே தான், மேலேருந்து கீழே குதிக்கணும், அவ்வளோதான். ஏம்மா பயந்தே போயிட்டேன். பண்ணி எப்படி கைஸ், உங்களுக்கு ஜாலியாக இருக்கா, போர் அடிக்குதா? இப்போ அடுத்த இடத்துக்கு போவோமா? அடுத்த இடம் என்ன இருக்குது? அடுத்த இடம் ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ சாப்பிட்டு தூங்குவோமா கைஸ்? டே 2 முடிவடைந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி ரூக்கி வின்கேவில் சாப்பிட்டு தூங்குவோமா? எங்கன்னு தெரில, ஏதாச்சும் ஒரு மரத்தடியில் தூங்குவோம். London Bridge is falling down. London Bridge is falling down. என்னடா அவன் சின்ன பையன் பட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே வேற அட்ட முடியாதோ? ஆபத்துக்கு பாவம் இல்லை. நம்மளுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் கைஸ். ஒன்லி நைட் ஒன்லி ஸ்லீப்பா? சரி கைஸ், குட் நைட் சொல்லிவிட்டு டே 2ஐயும் இன்னையோட முடிவடைக்கிறேன். பாய் கைஸ். டே 3 நாளைக்கு வரும். ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 3 பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டே 2ல் இங்கே தான் பாருங்கள். சாவுடாது பார்த்தீங்களா?
அடுத்து என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பார்ட்டி ஹால் சொன்னேன் கைஸ், அதுக்கு தான் போகிறோம். சரி போகலாமா? போகலாம். நம்மகிட்ட நிறையா பொருள் இருந்துச்சு, ஒரு பொருளையும் காணோம். ஏன்னு தெரியல, சின்ன பக்கர் அடிச்சு போல. சரி இப்போ எல்லா பொருளையும் வர வச்சுக்கிறேன் கைஸ். நம்மகிட்ட இருந்ததெல்லாம் கைக்கு வந்துடுச்சு. அடுத்தது கேட்டிங்கல்ல, எல்லாம் திறமைக்கு தென் மிட்டாய். சரி இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா அந்த பார்ட்டி ஹாலுக்கு போகிறோம் கைஸ். அடுத்து அந்த பீகார் ஜெயிலை பார்த்துட்டு பாலாஜிக்குன்னு ஒரு ஊர் கட்டியிருக்கோம், அதுக்கு போகிறோம் கைஸ். நம்மளுக்கே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு நாளுக்குள்ளே எவ்வளோத்த பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபைனல் டே 3. இதுக்கப்புறம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, ஃபைனல் டே இன்றைக்கி தான். ஸ்பீடாக போ ஸ்பீடு வேணும், ஸ்பீடு காட்டி போடான்னு. ஸ்பீடாக போ. என்னடா ரிவர்ஸில் போதா? இல்லை கரெக்டாக தான். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரை பண்ணணும். ஏம்மா இவன் வந்துட்டானா? ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதாங்க அப்போவே காமிச்சேன்னா முன்னாடி குழி தோண்டின மாதிரி தெரியல, அது ஏன் தெரியுமா? யசந்தினி வீட்டில் க்ரீப்பர் அடித்தப்போ நாங்கள் தான் அதை குழி தோண்டி சரி பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ், பார்த்துட்டு போங்க. அண்டர் கிரவுண்டு காமிச்சிட்டேன். தண்ணி கடியில் தண்ணி காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் கைஸ், கீழே போகிறோம். ஸ்பீடாக போய் இந்நேரத்தில் தான் எல்லா ஸ்லோவையும் காமி. இப்போ பாருங்கள் கைஸ், அல்டிமேட்டான வேகத்தில் போயிட்டுருக்கோம். வானவில் பக்கத்தில் கீழே இறங்கிட்டோம். இப்போ அடிச்சு பிடிச்சி ஓட போகிறோம். கிருட்டு ஓடுறா, கிருட்டுன்னு ஓடிட்டுருக்கோம். பாட்டியா எப்படி நைட் ஆனால் கீழெல்லாம் க்ளோ எப்படி தெரியுமா? கீழே வந்து லைட் க்ளோ பாருங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சைடிஷ். ஆல்ரெடி ஒரு கூட்டம் இங்கே தான் நின்று சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி இப்போ நம்ம கிளம்புவோம். என்னோட பாட்டு அப்புறம் ஜெயிலை காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஜெயிலுக்கான ஈஸியான ஆறை காமிக்க வரேன். சும்மா ஒரு வீடு உங்களுக்கு கண்ணை கட்டின தூரம் வரைக்கும் கிடைக்குதான்னு பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. அதாவது யாராச்சும் மரத்தை வெட்டினதுன்னா அப்ரூவல் கேட்கணும். அப்புறம் நாங்களாம் இதெல்லாம் நட்டு வச்சோம். அந்த மரத்தை வெட்டணும்னா அப்ரூவல் கேட்கணும், மண் தோண்டணும்னா அப்ரூவல் கேட்கணும், தண்ணி பிடிக்கணும்னா அப்ரூவல் கேட்கணும், ஆடை இது ஏதாச்சும் உயிரை கொள்ளணும்னா அதுக்கும் நீங்கள் அப்ரூவல் கேட்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அப்படின்னா தான் அப்ரூவல் வாங்க முடியும் கைஸ். இதெல்லாம் ஐயாவோட ரூல்ஸுகள். இது பாருங்கள் கைஸ், உள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஏணி போட்டிருக்க அப்புறம் தப்பிக்க முடியாதாடான்னு கேட்பீங்க. ஏணிலேயும் ஒரு ட்ரிக்கு இருக்குது கைஸ். ஏணியில் ஏறினாலும் இதை உடைக்க முடியாது, இதை திறந்தால் தான் இருக்கணும். அப்படி தப்பிச்சுட்டாங்கன்னா அடுத்து கேமில் வரமாட்டான். வீட்டை கொளுத்தி விட்டு அவனே ரோடாக அலைய விட்டுரும். இங்கே அவங்களோட பொருள்லாம் வச்சு லட்டி சார்ஜுக்கான லட்டி டெய்லின்னு ஒரு ப்ரெட்டு. இதாங்க கைஸ் எங்கள் ஜெயிலு. ஐயோ மதியானம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பாலாஜி வீட்டுக்கு போகணுமே. பாலாஜி வீட்டுக்கு ஏன் தான் இப்படி பதறேன்னு நினைக்காதீங்க கைஸ், ஏன்னா அது ரொம்ப தூரம். ஐயோ சாப்பிடணுமா? சரி கைஸ், பாலாஜி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், பாஸ் பண்ணிடுவோம். இதுதான் கைஸ் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். இது அந்த வில்லேஜரோட வீடு, நாங்கள் அதை மாடிஃபை பண்ணி இப்படி மாற்றிருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார இடம். இதுதான் இந்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அதை வாங்கிட்டு திரும்ப வரணும். அப்போனா தான் எங்களுக்கு இது கிடைக்கும். சரி இப்போ பாலாஜி வீட்டுக்கான ரூட்டுக்கு போகிறேன் கைஸ். இங்கே ஒரு ஃபின்ட்டு மலையே உங்களுக்கு காமிக்கணும் கைஸ், அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் கைஸ், இன்னும் வெட்டாமல் வச்சுருக்கேன், எப்படி வளர்ந்து கிடக்கு. சோம்பேறிக்கு சோறு வித்த ஸ்ரீவர்சன். இதெல்லாம் ஷவல் வச்சு தோணணும் கைஸ், அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. அங்கே பார்த்தீங்களா இந்தியா ஃப்ளாக் பார்த்தீங்களா கைஸ், எங்களோட செட்டப்ஸை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நடந்து போகிறதுக்கு பாதை இருக்கே. ஹையஸ்ட்டு மேலே தான் இந்தியா ஃப்ளாக் கொடி கட்டி பறக்குது. கொடி எப்படி பண்ணேன்னு கேட்குறீங்க? ஊல் வச்சு தான் பண்ணேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அனுசரித்து தான் போகணும். இங்கே பாருங்கள் கைஸ், இன்னொரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா? இங்கே ஒரு கேவே கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதான் கைஸ் எங்களோட பிகே வேர்ல்டு. என்னானாலும் இங்கே பண்ணிக்கலாம் கைஸ். சரி, இப்போ இங்கேருந்து கிளம்பி பாலாஜி வீட்டுக்கு போவோம். லேட் ஆயிரும். இப்போயே மட்டை மணியாக தான் ஆக போதே. அவ்வளோதான் கைஸ், மேலே வரைக்கும் வந்துட்டோம். எப்படியோ மேலே வரைக்கும் வந்துட்டோம். இந்தியா ஃப்ளாக் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மவுண்ட் எவரெஸ்ட் பறந்த மணிக்கே போய்கிட்டு இருக்கோம். பறந்த மணிக்கே போயிட்டோம். மேலே வரைக்கும் வந்துட்டோம். இங்கே ஒரு ரைடர் இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற ரைடு கிடையாது. இது என்னன்னே எனக்கு தெரில காசு. என்னென்ன இங்கே வந்து பாருங்க காசு, எவ்வளோ ஃபிண்ட், எவ்வளோ கிராவல்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லா கிராவல்ஸையும் உடச்சி எவ்வளோ ஃபிண்ட் எடுக்கலான்ட்டு பாருங்க. அங்கே பாருங்க, நம்மளை பார்த்தா ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கே இருக்கோமோ பரவாயில்ல, அவங்க பார்த்துட்டோம் கடிக்கணும்னு. எப்படி கடிக்கணும்? மூளை இருக்கா பாருங்க கைஸ். லாவா. உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டில் ஏதாச்சும் ட்ரிக்கு தெரியும்னா சொல்லுங்கள் கைஸ். சுற்றிட்டேன். காளான் மரம் கீழே பாருங்கள், ஓக் ஃபுட்டெல்லாம் இருக்குது. சூப்பு செஞ்சு சாப்பிடுவோமா பாருங்க கைஸ். இதுக்கு தான் சொன்னேன், இதான் லேட் ஆகிட்டே போகுது பாருங்கள். இதுதான் பிரச்சனையே. ஐயோ, பெட் எடுக்க மறந்துட்டோமே. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. டே 3 இதனால தான் முடியுதுன்னு நினச்சிக்கோங்க கைஸ். ஏன்னா பெட்டே இல்லை. இப்போ கீழே என்னமோ மர்மமான விஷயத்த பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்லைம் கைஸ், ஸ்லைம் மாஸ்டர் பார்த்தீங்களா? நானே இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க சார்? இந்த பிகே வேர்ல்டில் ஸ்லைம் இல்லாமல் இருக்குது. லெஃப்ட் டர்ன். இது வழியெல்லாம் ஒரு நாள் போய் பார்க்கணும். அப்போ தான் என்ன இருக்குன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, டெசர்ட் வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு இது பனி பிரதேசம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கேக்டர்ஸை பார்த்து தான் டெசர்ட்னே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கோம் நாங்கள். பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க சொன்னேன் எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள் என் ஊருக்கு போக. இந்த ரோடு போட்டிருக்க எவ்வளோ லேட் ஆகும்னு எங்களை நினச்சி பார்த்தீங்களா? ஆமாம் கைஸ், தான் எங்கள் நிலமை. ஐயோ, கிட்டக்க வந்துட்டோம். இங்கே நிப்பாடணும். அது வந்து எகிப்துக்கும் போயிட்டு வந்துடுமா? இன்னும் எகிப்தில் இருக்க அந்த புதையலை எடுக்கலை. இங்கே நின்றுரும். இதுக்கு மேலே ஒரு ரூட்டை போடணும். இது வந்து ஒரு வில்லேஜா கைஸ்? இது ஒரு வில்லேஜா? இதெல்லாம் இன்னும் கட்ட தான் ஆரம்பிக்கணும். நேற்று தான் இதை கண்டுபிடிச்சி ரூட்டே போட்டோம். அப்புறம் எப்படி இன்றைக்கே கட்ட முடிக்கிறது? இன்றைக்கி எகிப்தில் தான் நம்மளுக்கு தூக்கம்னு நினைக்கிறேன். எகிப்தில் ஆல்ரெடி கொஞ்சம் பெட்டு போட்டு வச்சுருக்கேன். எப்படியும் அங்கே தான் தூங்கி ஆகணும். பாருங்க கைஸ், போயிட்டோம். எப்படியோ அடுத்த வில்லேஜுக்கு வந்துட்டோம் கைஸ். இன்றைக்கி எகிப்துக்கு போகிறதே கஷ்டம் தாங்க நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் நம்ம எகிப்து போகிறது. பாருங்க கைஸ், இன்னொரு வில்லேஜ். பார்த்தீங்களா எவ்வளோ வில்லேஜ் இருக்குது பாருங்கள். இந்த பிகே வேர்ல்டுனா ஐயோ நிலா வந்துருச்சு. இப்போ வில்லேஜை பார்க்குறது முக்கியம் இல்லை கைஸ். நம்ம இப்போ யூட்டன் போடணும். எகிப்தில் பெட்டு போட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஸ்ரீவர்சன் தான் அன்றைக்கி போடுறேன்னு சொன்னான். போட்டானான்னு தெரியலையே. இந்த ஜோம்பி தொல்லைங்க வேறு ஜாக்கு அதிகமாக இருக்குமே.
போய் பார்ப்போம். கையில் வேறு வெப்பன்ஸ் இல்லை. ஐயோயோ, பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். அதுக்கு தான் நம்மகிட்ட நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கோமே. அப்படின்னா நின்று எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவோமா? சிச்சி இடம் நாஸ்தியானாலும் பரவாயில்ல. ஒரு கிராஃப்ட் டேபிள் உருவாக்கு. ஒரு கிராஃப்ட் டேபிள் எங்கே? கிராஃப்ட் டேபிள் ரெடி. கிராஃப்ட் டேபிள் ஓரத்தில் ஒரு போடு. கீழே விழுந்துடாத. போட்டியா? இப்போ டைமண்ட் ட்ரெஸ்ஸஸ் தை வச்சாச்சா? இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோ. போட்டாச்சா? வேறு என்ன பண்ணுவோம்? ஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லையே. வுட்டை வச்சு ஸ்டிக்கு பண்ணுவோம். ஸ்டிக்கு இங்கே இருக்குது. ஸ்டிக் வச்சு நிறையா ஸ்வாடு பண்ணுவோம். ஸ்வாடு மட்டும் இப்போ போதும். இப்போதைக்கு இதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஐயோ, கையில் ஸ்வாடே வச்சுப்பேன். எதுக்கும் ஏதாச்சுன்னா அடித்து பிடிச்சி டே 3 அல்டிமேட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதுலேயே போயிடும். இல்லைங்க கைஸ், பிரைட்னஸை கூட வச்சுக்கிறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இருட்டாயிட்டாலே இதான் பிரச்சனை. ஐயோ, இப்போ எங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறதோ. இந்த இதில் வேறு என் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஐயோ, இதாண்டா பிடிக்காத விஷயம். கீழே கொஞ்சம் பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. உட்டை போட்டு போக வேண்டியதாக இருக்கே. எல்லாம் கஷ்டப்பட்டு வெட்டினது. சர்வைவலில் க்ரியேட்டிவில் வீடு கட்டி சர்வைவலில் ஆள்றதும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் தாங்க. வாடை வச்சு மண்ணை தோன்ற வரை அவங்க மட்டும்தாங்க. மேலே எப்படி போகிறது? குணாக்கெல்லாம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து அதெல்லாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வியூஸு லைக்ஸ் எல்லாம் போட்டு போனீங்கன்னா குணாக்கேவை பற்றி முழுமையாக காமிப்போம். அடுத்து ஃபென்டாஸ்டிக்காக வரும். அங்கே பாருங்கள், வில்லேஜர் வீட்டில் கிரீப்பர். அங்கே பாருங்கள், ஸ்பைடர் கிரீப்பர். எகிப்துக்குள்ளே இப்போ போகமா? அவ்வளோ. இங்கே பாருங்க கைஸ், விச்சரா யாருன்னு தெரியல. இல்லை ஜோம்பி தான். கையில் எதுக்கும் இதையே வச்சுக்குவோம். எகிப்து வந்தாச்சுரா. உள்ளே ஏதாச்சும் இருக்கா தெரியலை. இதை மட்டும் பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே எதுவும் இருக்கான்னே தெரில. போவோம். எதுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் குமாரே. இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ காய்ஸ், இன்னைக்கு தூங்க முடியுமானே தெரில. அப்பாடா கைஸ், இதோட எண்டு முடிச்சுக்குவோம். இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு 4th டே ஆரம்பித்து வேடிக்கை கொஞ்சம் பார்த்துக்குவோமா? எவனா இருக்கீங்க? வாங்கடா. இப்போ வெட்டி வீசுறேன்டா அவங்கள. நீ தானடா? சாவுடா. ஐயாட்ட என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்கடா. எவனா இருந்தாலும் ஸ்பைடர் தானே. இந்தா வாங்கு. 2 வெட்டு சோழி காலி. அங்கே தானே. வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா. யாருக்கிட்ட? எங்ககிட்ட வா. சாவு. எல்லாரும் சாவுங்கடா. எல்லாரும் எங்ககிட்டயே வா. கிரீப்பர் பயெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாது. சுத்தமா போனோமான்னு இருந்துச்சு. ஐயோ, கிரீப்பர் தானே போனால் போயிட்டு போகுது. சாண்டு தானே இருக்குது. எப்படியோ தப்பிச்சு இவ்வளோ தூரம் உயிரோடு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இன்னும் இங்கே கட்ட இன்னும் புது நாள் டே 5 டே 6 எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். டே 4 இன்னையோட முடிவடைஞ்சிருச்சு. எல்லாம் உங்களுக்காக தான். ஐயா போடுற சண்டைக்காக தான். சரி, இங்கேயே நான் டே 4 முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய் கைஸ்.